வெல்கம் டு ராஜ எம்ஜே பாலிடிக்ஸ். உழைப்பால் உலகை உயர்த்தும் என் உழைப்பாள வர்க்கர் தோழர்களுக்கு மே தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மே 4 நம்ம தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய கண்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டை நோக்கி மட்டும்தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸிட் போல் அப்படின்னு ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகள் எல்லாருமே ஒரு டிஎம்கே கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிகள் வந்து டிவிகே, அதாவது அந்த நடிகர் கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சதவீதம் கொடுத்துருக்குறாங்க. நாம இதை என்ன கண்ணோட்டத்துல பாக்குறோம் அப்படின்னா, இந்த நடிகர் கட்சி இந்த மாதிரி ஒரு பொதுவாகவே நடக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் முன்னாடி நடந்திருக்குதா அப்படின்னு நம்ம தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்குது. 2006 புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருங்க தேமுதிக கட்சியா, தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சியை ஆரம்பிச்சு அவங்களும் இதே மாதிரி சினிஃபீல்ட்லேருந்து வந்து மக்கள் நல்ல ஒரு படங்கள் நடிச்சு நிறைய ஹிட் படங்கள்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட மனதில் உட்காந்து ஓட்டு வங்கி எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2.5%, அதாவது 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க விஜயகாந்த். அந்த அளவு ஓட்டு வாங்குவாரா, அந்த கண்ணோட்டத்தோட தான் நம்ம விஜயை நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு நடிகருக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் இருக்குதோ அந்த மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அளவு தான் அவர் வாங்குவாரு அப்படின்னு ஒரு பெரிய சமூக ஆர்வலை கருத்தும் நம்மளுடைய கருத்தும் அதுதான். ஸோ இந்த மே 4 ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாலே இந்த எக்ஸிட் போலுங்கிற விஷயத்துல போட்டு அவர் 120 வருவாரு, 300 வருவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மீடியாவுக்கு தேவையான நல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவரு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அவருடைய ரசிகைகளுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. திரும்ப அவர் நடிகை பெறுவாரு. அவரு நிம்மதியா சுகபோகம் வாழ்க்கை வாழ்வாரு. அவர் தோத்துட்டாருங்கிறதுக்காக நீங்க உங்க குடும்பத்தை வந்து விஷம் வச்சு இது பண்றதோ அல்லது பூச்சி மருந்து குடிப்போம், எங்க பிள்ளைகளை போட்டு நாங்க அடிப்போம். இன்னும் சிறு பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், அவர் தோத்துட்டாரு அப்படின்னா இந்த முரண்டு பிடிச்சி அழுகுறது, எனக்கு மிட்டாய் வேணும் கேட்டு அழுகிற மாதிரி, வீட்டுல உள்ளவங்க நான் சாப்பிடாம இருப்பேன், நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். அது ரொம்ப 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 டேஞ்சரு. மக்கள் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம ஏத்துக்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற கருத்துக்கு இணங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சீமான் அண்ணன் கூட ஒரு இதுல சொல்லுவாரு, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படிங்கிற மனப்பக்குவத்தை எல்லாருமே ஒத்துக்கோங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நானும் உங்களை மாதிரி இந்த மே 4 அன்னைக்கு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய எம்ஜே பாலிடிக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் எம்ஜே. தேங்க்யூ.